இன்னைக்கு பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பச்சை மிளகா தட்டி போட்டிருக்கேன். 4 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகணும். ரொம்ப வதக்கக்கூடாது. கொடமிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வேகணும், அதனால் முன்னாடியே சேர்த்துடலாம். இது மட்டும் தனியாக நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். இது ரொம்ப வேகக்கூடாது, 1/2 குக்கு தான் பண்ணணும். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். தக்காளி குழைய வேண்டாம், அது கொஞ்சம் முழுசாக தான் இருக்கணும். இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணலாம். கேரட் 2 கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை அதோட சேர்த்துடலாம். சின்ன கேரட் தான். இது எல்லாமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. பிளாக் சால்ட் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். சாட் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும். பிரெட் சாண்ட்விச்சுக்கு பிளாக் சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 2 பிரெட்டு வச்சிடலாம். இது சாண்ட்விச் பிரெட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். பிரெட் சாண்ட்விச் நார்மல் பிரெட்டில் கூட செய்யலாம். அடிப்பாகம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விடணும். மேலே கொஞ்சமாக சீஸ் தூவி விட்டுக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சீஸ் தூவின பிறகு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக பரட்டி விடணும். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.